நீங்கள்லாம் ஒரு இந்திய குடிமகன் தானா? உனக்கு கொஞ்சமாவது இந்த நாடு மேலேயும் நாட்டு மக்கள் மேலேயும் பாசம் இருக்கா? ஏன்டா படிக்காத முட்டா பைய மாதிரி சிந்திக்கிற? படிச்ச மாதிரி பேசுறா. கோவேக்சின் போட்டா நம்மளுக்கு ஒரு நோய் வராதுடா. தயவு செஞ்சு இந்தியாவை கொரோனால இருந்து காப்பாத்துங்கடா. போய் வேக்சின் போட்டுக்கடா இப்படின்னு மக்கள் நம்மளை பிரெயின் வாஷ் பண்ணி வேக்சின் போட வச்சவங்களும் இருக்காங்க. நீ வேக்சின் போடலைன்னா உன் ஊரை விட்டு வெளியே எங்கேயும் போக முடியாது, வெளிநாட்டுக்கு போக முடியாது வேலைக்கு, நீ உள்ளூர்லேயே கடந்து சாகணும், வெளி ஊருக்கு கூட போக முடியாது இப்படின்னு கவர்மெண்ட் நம்மளை ஃபோர்ஸ் பண்ணி வேக்சின் போட வச்சதும் நடந்துச்சு. சரி, இந்த கோவிஷீல்டு போட்டதுனால எவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை வந்திருக்குன்னா ரத்த சம்பந்தமான நோய்கள் வரும் அப்படின்னு அந்த கம்பெனிக்கு அவங்களோட தப்பை ஒத்துக்கிட்டாங்க. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு தெரிய வருது. உள்ள போன கோவிஷீல்டை நம்ம வெளியே எடுக்க முடியுமா? கண்டிப்பா எடுக்க முடியாது. இதுக்கு நம்ம கவர்மெண்ட் முழு பொறுப்பையும் எடுத்துக்கிறோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அவங்க தான் நம்மளை ஃபோர்ஸ் பண்ணி போட வச்சாங்க. அவங்க தான் இதுக்கான முழு பொறுப்பையும் எடுத்துக்கிறணும். உலகம் ஃபுல்லா இத்தனை கோடி மக்கள் வேக்சினை போட்டுக்கிட்டாங்க. லண்டன்ல பிரிட்டன்ல ஒரு கோர்ட்ல கேஸ் விழுந்திருக்கு. கோவிஷீல்டு போட்டதுனால 51 பேருக்கு ரத்த சம்பந்தமான நோய்கள், அதாவது ரத்தம் உறைதல், இந்த மாதிரி ரத்தம் உறைஞ்சா என்ன வரும்? ஹார்ட் அட்டாக் வரும். இந்த மாதிரி பிரச்சனை வர்றதா 51 பேர் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்க. அவங்க கோவிஷீல்டு மேல கேஸ் போட்டிருக்காங்க. கேஸ் போட்டு எனக்கு நம்ம நாட்டு காசுபடி கணக்கு பண்ணோம்னா 1000 கோடி நஷ்டஈடா கொடுக்கணும் இப்படின்ற மாதிரி கோவிஷீல்டு மேல போட்டிருக்காங்க. சரி, ஏன் போட்டிருக்காங்கன்னா அவங்களே இல்ல ரொம்ப ரேர் கேஸ், அதாவது எல்லாத்துக்கும் இந்த மாதிரி பிரச்சனை வராது, இந்த மாதிரி நீங்க ஷீல்டு போட்டுக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை வரும் அப்படின்றத அவங்க கம்பெனியை ஒத்துக்கிட்டதுனால அவங்க கம்பெனி மேல இவங்க கேஸ் போட்டிருக்காங்க. ஸோ இந்த பிரச்சனை இப்போதான் நம்ம இந்தியாவில் இது ரொம்ப பிரபலமா பேசிட்டு இருக்கோம். அதாவது ஒரு 2 நாளா இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆனதுக்கு காரணம் இங்கதான், இதோட மூலக்கூறு இங்கதான் இருக்கு. இங்க ஆரம்பிச்ச பிரச்சனை தான் இப்போ உலகம் ஃபுல்லா பரவி இந்தியாவில இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம். அதிகமா என்ன மாதிரி யூடியூபர்ஸ் நிறைய வீடியோ போட்டு மக்களை பயமுறுத்தி வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இந்த வீடியோ நீங்க பார்க்க வரும்போது நிறைய பயத்தோட தான் உள்ள வந்திருப்பீங்க. கண்டிப்பா கோவிஷீல்டு போட்டீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை உங்களுக்கு வருமா என்னன்னு தெரியல. ஆனா ஒரு மூலையில இந்த உலகத்துல ஒருத்தவனுக்கு இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. இந்த பிரச்சனை இனிமே நிறைய பேருக்கு வரவும் செய்யலாம், வராமே இருக்கலாம். ஏன்னா எந்த ஒரு மெடிசன் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணாலுமே அந்த மெடிசன்ல ஏதாவது ஒரு சைடு எஃபெக்ட் கண்டிப்பா இருக்கதான் செய்யும். ஆஃப்டர் ஆல் ஒரு பேராசிட்டமால் டேப்லெட் போட்டிங்கன்னா கூட அதுக்கு கூட ஒரு சைடு எஃபெக்ட் கண்டிப்பா இருக்கு. ஸோ அப்போ இவ்வளோ பெரிய, அதாவது உலகத்தையும் ஆட்டி படைச்ச கொரோனாவுக்கு ஒரு மருந்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த நேரத்தில் டெஸ்ட் பண்றது கூட டைம் இல்லாதனால தான் இத்தனை கோடி மக்கள் ஏன்னா கொரோனாவில் செத்துறக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக டக்குன்னு எந்த ஒரு ரிசர்ச்சும் பண்ணாம அவங்களே போட்டுக்கிட்டாங்க. ஆனா அப்படி போட்டுக்கிட்டதுனால 2 வருஷத்துக்கு அப்புறம் இவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனை வரும் அப்படின்றத நம்ம யாருமே நினைச்சு கூட பார்த்துக்க மாட்டோம். அப்பவே இந்த மாதிரி பிரச்சனை வரும்னு சில பேர் போடாமே தப்பிச்சுக்கிட்டாங்க. ஆனா நானா வேக்சின் போட்டிருக்கேன், நான் கோவிஷீல்டு போடல, கோவேக்சின் போட்டிருக்கேன். நீங்க என்ன போட்டிருக்கீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா கோவிஷீல்டு அதிகமா போட்டிருக்காங்களா, கோவேக்சின் அதிகமா போட்டிருக்காங்களா அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்குவோம். ஏன்னா அந்த டைம் கோவேக்சின் நிறைய மக்களுக்கு கிடைக்காதனால அதிகமா கோவிஷீல்டு தான் போட்டிருப்பாங்க. கிட்டத்தட்ட இந்த உலகம் ஃபுல்லா 60-70% மக்கள் வேக்சின் போட்டிருக்காங்க. அவங்களோட நிலைமை என்ன? அதாவது அந்த கம்பெனியை ஒத்துக்குச்சு. இனிமேல் நம்ம யாரை போய் கேட்க முடியும்? அவங்களே போய் கழுத்து பிடிச்சி கேட்டால் கூட நம்ம மெடிசன் உள்ள போயிடுச்சு. இனிமேல் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. என்ன வருதோ அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு வாழ்வோ சாவோ அப்படின்ற மாதிரி தான் நம்ம நிலைமை இருக்க போகுது. கோவிஷீல்டு ஃபாரின்ல மேனுஃபேக்சர் பண்ணது, அது போட்டவங்களுக்கு தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை வருது. அப்போ கோவேக்சின் நம்ம நாட்டில் மேனுஃபேக்சர் பண்ணது, அது போட்டால் எவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்னு அதுக்கு எவனாவது ஒரு கேஸ் போட்டால் தான் தெரியும். நம்ம நாட்டில் கேஸ் போடுறது சாதாரண விஷயம் கிடையாது. அப்படியே அவன் இவ்வளோ பெரிய கம்பெனியை எதிர்த்து கேஸ் போட்டாலும் அவன் சர்வே ஆகுறது அதுக்கு மேலே பெரிய கஷ்டம். பார்ப்போம் கோவேக்சின் போட்டவங்களுக்கு என்ன நிலைமை ஆக போகுது அப்படின்றத. கோவேக்சின் போட்டிருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். பாய்.